ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்கோட மாஃபியா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தேங் எங்கே நீ பாட்டிரு? ஏய், உன் வீடு இங்கேயா இருக்குது? இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். ஆனால் நீ இங்கே நிப்பாட்டிரு, நான் நடந்து போயிடுறேன். ஏய், இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுறேன். வேணாம் தேங், யாராவது பார்த்துருவாங்க, நான் போகிறேன். மைண்ட் டோர் ஓப்பன் பண்ணும்போது தேங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி, ஏய் என்னன்னா அவ்வளோதான், என் வீடு வந்துடுச்சு. இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் தேங். ஓகே, பாய் தேங். ஏய், என்ன விளையாடுறியா? என்னாச்சு தான்? ஏதாவது கொடுத்துட்டு போகலாம்ல? கொடுத்துட்டா? நீ என்ன கேப் டிரைவரா? என்ன கொடுத்துட்டு போக சொல்கிற உங்ககிட்ட? ஏய், உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன்ல, என்னை பார்த்தா உனக்கு கேப் டிரைவர் மாதிரி தான் தெரியும். விளையாடாத வைன். நான் என்ன கேட்குறேன்னு புரியல? நிஜமாவே புரியல. அதானே, எதை தான் பொண்ணுங்க புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க? உனக்கு எல்லாமே புரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சுருப்ப. வைன் தேங்கோட ஃபேஸை அவர் 2 ஹேண்ட்ஸையும் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் கிஸ் வேணுமா? சொல்லுடா, கிஸ் வேணுமா? அது சார் மட்டும் என்ன வேணும்னு வாய் திறந்து கேட்க மாட்டீங்க. நானே எல்லாமே புரிஞ்சுட்டு உனக்கு தரணும், அப்படி இல்லை? சார் இவ்வளோ நாள் கிஸ்லாம் பெர்மிஷனோடு தான் வாங்கிட்டு இருந்தீங்களா என்ன? கிடைக்கிற இடத்துல தள்ளி இஷ்டத்துக்கு கடிச்சு வைப்ப. இது என்ன புதுசாக இருக்குது, பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன்ல, ஏன் தப்பு தான். ஒன்றெல்லாம் அப்படியே இழுத்துருக்கணும்டி. நான் சாஃப்டாகவே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன்ல, நீ பேசுவ. தேம், கிஸ் வேணுமா? வைன் ப்ளீஸ் வைன், என்ன டென்ஷன் ஆக்குற நீ. ஒரு கிஸ்ஸுக்காகலாம் நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா? நீயே கொடுத்துருக்கணும். இது உன் ஏரியா வேறு, உனக்கு தெரிஞ்ச யாராவது அப்படின்னு தேவை விண்டோஸ் ஏற்றுரும்னு. வைன் தேவங்களோட ஃபேஸ் அப்போ டர்ன் பண்ணி, அவங்க அந்த கிசை இன்னும் டீப் ஆக்கிட்டு அவனோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வைன் மேலே வந்தான். ஏய் சின்ன விட்டு, ஏய் கொஞ்சம் நேரம் விட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கா? இது எங்கள் ஏரியாடா. இதெல்லாம் நான் வழியிலே பண்ணியிருக்கணும். என்ன பேசுகிற? விட்டு என்ன ஃபர்ஸ்ட்டு. ஏய் ஐ லவ் யூ. என்ன சொன்ன? தேங்காயோட சீக்கில் சாஃப்டாக அப்படியே அவன் சீட்டில் போய் உட்காந்தான். சொல்லு தேவங்க, என்ன சொன்ன? உன் காதில் என்ன விழுந்துச்சோ அதுதான் சொன்னேன். ஏய் தேவ் அகைன் ஒரே ஒரு தடவை சொல்லேன். நீ கிளம்பு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏய் தேவ் ப்ளீஸ் தேவ். என் தேவ் ஃபேஸ் கிட்ட வந்து, ஏய் தேவ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கியூட், ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஏய் நீ சொல்லி. ஐ லவ் யூ. நைஸ். எதுடா? இந்த லிப்ஸ் தாண்டி ஜூஸியாக இருக்கு. விடு, நீ ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்ப, நான் கிளம்புறேன். ஓகே. ஹே தேவ், என்னடி? நீ ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு. ஓகே தேவ், மறந்துடாதா? கண்டிப்பாக கால் பண்ணு. உன் காலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக கால் பண்ணுறேன். பார்த்துப்போ. ஓகே. வைன் அவள் வீட்டுக்கு நடந்து போனான். அவங்க அங்கேருந்து அவனோட இடத்துக்கு வந்தான். என்னாச்சு வைன், இவ்வளோ நேரம் எங்கே இருந்தா? அப்பா நான் என் ஃப்ரெண்டோட வெளியே பண்ணிப்பா. ஓ ஜிமின் ஒரு பிரைட்ஸ் மேலோட தேவங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். தேவங்க ரொம்ப டல்லாக ஃபேஸ் வச்சுட்டு ஜிமினை க்ராஸ் பண்ணி உள்ளே வந்தான். ஏ தேவ், என்னடாச்சு? மூஞ்சி இப்படி வச்சுருக்கேன்? ஒன்றும் இல்லைடா. தேவங்க நடந்து உள்ளே போயிட்டே இருந்தான். ஜிமின் தேவங்க பின்னாடி வந்துகிட்டே இருந்தான். என்னடா ஆச்சு? ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுருக்க? அவளை பார்த்துட்டேன்னு சொன்னேன், ஹாப்பியாக வருவேன்னு பார்த்தா மூஞ்சி இப்படி வச்சுட்டு வந்திருக்க. என்னாச்சுடா? எதுவும் ப்ராப்ளமா? அவள் உங்ககிட்ட பேசலையா? இல்லைன்னா வேறு எதுவும் ப்ராப்ளமா? போலீஸ் எதுவும் வந்துட்டாங்களா என்ன? ஜிமின் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா? எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் போல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நேரம் விட்டுறியா அப்படின்னு பேசிக்கிட்டே தேவ் ஒரு ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணோம். டேய் தேவ் கதவை தர, தேவ் கதவை தர தேவ். ஜிமின் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும், நீயாவது எனக்கு புரிஞ்சுக்கோயேண்டா. ஏய் என்னடா ஒன்று புரிஞ்சுக்கணும், கதவை தர ஃபஸ்ட்டு. தேவ் இப்போ கதவை திறக்கலையா, நான் கதவை உடைக்கவா? தேவ் ரொம்ப கோவமாக கதவை திறந்துட்டு, டேய் நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு சொல்கிறேன், இல்லை உனக்கு புரியுதா இல்லையா? தேவ் அப்படியே அரைஞ்சனா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? தனியாக இருக்க போகிறேன்னு சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்க வர உனக்கு தனியாக இருக்கணும்னு தோணுனா கூட நீ என் கூட தான் இருக்கணும். என் கண்ணு முன்னாடி நீ தனியாக சஃபர் ஆகிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. உனக்கு புரியலைன்னா இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கோ.
தேவங்க இன்னும் சோகமாக ஃபேஸ் வச்சுட்டு ஜிமின் கிட்ட நடந்து வந்தான். ஜிமின் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டே சாரிடா, எதுவும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா? தேவங்க ஒன்றும் இல்லைன்னு ஹெட்டை மட்டும் ஆட்டினான். சரி, நீ ஒன்று அவகிட்ட பேசி பழகி காதல் வளர்க்க வேணாம். நாளைக்கு மார்னிங் அவள் இங்கே இருப்பா, உன் கூட இருப்பா. இந்த உலகத்தில் அவள் பார்க்குற ஒரே முகம் அது ஓ முகமாக மட்டும்தான் இருக்கும். என் தேங்க்கு பிடிச்சது என் தேங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அவள் இனி உன் கிட்ட தான் இருப்பா. அவளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவள் மனசெல்லாம் நீ தான் இருப்ப, நீ மட்டும்தான் இருப்ப. நாளைக்கு மார்னிங் நீ கண்ணை திறக்கும்போது அவள் உன் பக்கத்தில் இருப்பா. நீ என்ன நம்புறல்ல? எதை பற்றியும் யோசிக்காமல் போய் தூங்கு. ஓகேடா, ஓகே. டேய் எதுக்குடா சிரிக்கிறேன்? நான் ஒன்றும் ஃபன் பண்ணல, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஓகே ஓகே, சீரியஸாகவே நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவியா? அவள் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? டேய் அவகிட்ட கேட்கவா போகிறேன்? தூக்கிட்டு வந்துடுவேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் போய் தூங்கு. தேவங்க சிரிச்சுட்டு ஜிமினோட சீக்ஸ் ரெண்டையும் கிள்ளிட்டு, ஜிமின் எனக்காக என்ன வேணால் பண்ணிடுவியாடா? என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். இந்த உலகத்தில் எனக்கு தேவைப்படுறதுலாம் ஒன்றே ஒன்று தான், அதுவும் ஹாப்பினஸ் மட்டும்தான் தேவை. நீ சிரிப்பனா, நீ ஹாப்பியாக இருப்பனா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நிஜமாவா? ஏய் சிரிக்காதடா. என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னால் என்னெல்லாம் முடியும்னு எனக்கும் தெரியும், பட் இதெல்லாம் வேணாம். புரியல? உன்னால் எல்லாமே முடியும், நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக நீ அவளை தூக்கிட்டுலாம் வர வேணாம். டேய் அதில் நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. டேய் ஜிமன் நிஜமாக தான் சொல்கிறேன், அவளை தூக்கிட்டு வரணுன்னு எந்த அவசியமும் இல்லை. புரியலையே? அவன் என் லவ்க்கு ஓகே சொல்லிட்டா. என்னை லவ் பண்ணுறாளாம், என்னை விட்டு போக மாட்டாளாம். என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாடா. என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்குறாடா. தேவம் என்ன சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். அவன் என் லவ்க்கு ஓகே சொல்லிட்டா. நீ சொன்ன மாதிரி அவன் மனசில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். பின்ன எதுக்கடா மூஞ்சி எப்படி வச்சுட்டு வந்திருந்த? கொஞ்ச நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தனியாக வேறு போயிருக்க போகிறானா உன்னை அப்படியே. டே சும்மா தான், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் தான். சும்மா சொல்லக்கூடாதுடா. ஒரு நிமிஷம் எனக்கே பயமாயிடுச்சு, எங்கே நீ அவளை தூக்கிடுவியோன்னு. ஜிமேல் இவ்வளோ பாசமா ஜிமன்? டே நீ தான் எனக்கு எல்லாமே. பாசமானா அதை எங்கே வைக்கன்னு எனக்கு தெரிலடா, அதான் எல்லாத்தையும் எடுத்து ஓ மேலே வச்சுருக்கேன். தேங்க் ஜிமன் ஹக் பண்ணிவிட்டு, என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீ தான்டா. அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு இருக்கேன்? இப்போயே கூப்பிட்டேன் என் வீட்டுக்கு வரையான்னு. அவள் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா. இன்னொரு நாள் கண்டிப்பாக அவளை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஓகே. இனிமேல் எப்படி சார் கதையில் பிஸி ஆயிடுவீங்களா? டேய் சரி சொல்லு, இந்த வீக் என்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்குது? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ராஜெக்ட்டுன்னு பெருசாக எதுவும் இல்லைடா. ஒரு 2 பேரை போட வேண்டியது இருக்குது, அப்புறம் ஒரு 4 பேர் சரக்கு கைமாற்ற வேண்டியது இருக்குது, அப்புறம் நம்ம சரக்கு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வெப்பன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீக் ரொம்ப ஈஸி தான், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் ஃப்ரீயாக லவ் பண்ணிட்டுரு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹேஜ்மன் அப்போல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன், சேர்ந்தே பண்ணலாம். டேய் சேர்ந்து பண்ணுற அளவுக்குலாம் இங்கே கஷ்டமாக எதுவும் இல்லைடா. ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணாலே முடிச்சிடலாம். நீ ஃப்ரீயாக இருக்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன் நீ ஹாப்பியாக இருக்கல்ல? எனக்கு என்னடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் தான் உனக்குன்னு இருக்க என் ஃப்ரெண்ட், எனக்காகவே இருக்க ஒரு பொண்ணு. உங்கள் 2 பேரோட லவ்வே என்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கு. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்துலேயே நான் தான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க பர்சன். தேவம் இது கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஹாப்பினஸ் உனக்கு எப்போயுமே இருக்கும்டா, கண்டிப்பாக. அப்படியே தேவன் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது தேவன் கோயின் கிட்டேருந்து கால் வந்துச்சு. ஓயன் நீ பேசு. ஹலோ தேவம். சொல்லு வைன். நீ ஃப்ரீயாகிட்டு கால் பண்ணுன்னு சொன்னேன். சாரி வைன், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். என் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அவன்கிட்ட பேசிவிட்டு உனக்கு தான் கால் பண்ணணுன்னு நினச்சேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா தேவம், நான் வேணா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணவா? ஹே பேசலாம், எனக்கு உன் வாய்ஸ் இன்னும் கேட்கணும் போல இருக்குது. ஏதாவது பேசு. எனக்கு காலேஜ் இந்த இயரோடு முடிஞ்சிடும் தேவம். ஓகே. அதான் தேவம், நீ உன் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்கிறியா? ஹே அதுக்கெலாம் என்ன அவசரம்? என்ன தேவம் எப்படி கேட்குறேன்? அவங்களுக்கெல்லாம் ஓகேனா தானே நம்மளும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக லவ் பண்ணலாம். லவ் பண்ணுறதுக்கு எதுக்கடி பேரண்ட்ஸ் பெர்மிஷன்லாம்? அப்படி இல்லை தேவம், மேபி அதுக்கப்புறம் யாருக்காவது பிடிக்கலனா பேச சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை வைன். என்ன உன் வீட்டில் இருக்க யாருக்குமே கண்டிப்பாக பிடிக்காது.
யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவ? ஏய், ஏன்டி அவங்க இப்படிலாம் பேசுகிற? அப்பாவுக்கு அம்மாவுக்குலாம் உன்னை ரொம்ப பிடிக்கும். ம் ஆமாம் தேவம், நீ ரொம்ப அழகாக இருக்க. நீ நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பையன் தேவம். உன்னை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். புரியலை வேன், நீ எதை வச்சு என்ன நல்ல பையன் சொல்கிறேன்? என்னை போலீஸ் தேடுறாங்க, நான் போலீஸ் ஹெட்டில் கன்னை வச்சேன், இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எதை வச்சு நீ என்னை நல்லவன்னு சொல்கிற? அது தேவம், அதெல்லாம் உன் சுச்சுவேஷன் தானே. அந்த நிலைமையில் நீ அப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அண்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறனால தேவம். நீ உன் பேரண்ட்ஸோடு வந்து என் பேரண்ட்ஸ் கிட்டே பேசினேன்னா என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் தேவம். நான் வந்தால் உன் வீட்டில் பிடிச்சிருமா தேவம்? நீ நீ அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசு தேவம். உன் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண என்கிட்ட எதுவுமே இல்லையே தேவம். ஏன் இப்படி பேசுகிற? சரி, நீ ஏன் சொல்லித்தா என்ன பேசணும் உன் அப்பாட்ட? நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் இவ்வளோ சேலரி வாங்குகிறேன். நீ கம்மியாக வாங்கினா கூட பரவாயில்ல, நீ கொஞ்சம் அதிகமாகவே சொல்லு. காஸ் ஃப்யூச்சரில் நானும் உன் கூட சேர்ந்து ஜாப் போகிறேன். நான் உன்னை பார்த்துப்பேன், நீ என்னை பார்த்துக்கோ. அப்புறம் உன் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வா. உன் பேரண்ட்ஸ் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லு. நீ என்னை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்க சொல்ல அவங்கள. அண்ட் நீயும் சொல்லு, நான் வேணா நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. அவ்வளோ போதும் தேவம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் அப்பாவுக்கு ஒன்று கண்டிப்பாக பிடிக்கும். ஏய், ஒருவேளை உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படிலாம் பேசாத தேவம், அப்பாவுக்கு ஒன்று கண்டிப்பாக பிடிக்கும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒருவேளை உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா தேவம், உன்னை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? உன் பக்கத்தில் இருந்தால் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற கண்ணுக்கு கூட உன்னை பார்க்கணுன்னு தோணுது. நீ பக்கத்தில் இருந்தாலே என் மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உன்னோட ஸ்மைல் அது அவ்வளோ பியூராக இருக்குது. உன் மனசு எவ்வளோ பியூர்னு உன் ஸ்மைல் காட்டுது. என் அப்பாவுக்கு ஒன்று கண்டிப்பாக பிடிக்கும். ஒயன், உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா? இல்லை தேவங்க, அப்பாவுக்கு. ஏய், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்று பிடிக்கும் தேவம். பிடிக்காமலாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். லவ்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறத விட நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது எனக்கு அப்படி இருக்கு. என்ன ஒரு பொண்ணு என் கண்ணை பார்க்குறா, என் ஸ்மைலை பார்க்குறா, அதெல்லாம் அவள் ரசிக்கிறா அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல தெரில. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ தேவம். எனக்கு ஒரு கிஸ் தெரியா? ஹே, நான் தானே கேட்பேன். என்ன புதுசா? ஏய், நீ தான் கேட்கணுமா? எனக்குலாம் வேணும்னு தோணுதா இல்லை தோணக்கூடாதா? இல்லை நான் கேட்டால் தரமாட்டியா? நீ கேட்டு எப்படி தராமல் இருப்பேன்? நான் மொத்தமாகவே உனக்கு தான். அப்படியா? அப்படிதான். சரி தா. இந்த சவுண்ட் மட்டும் போதுமா? இந்த சவுண்ட் கேட்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நீ என்னோடதுன்னு சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏய், வீடியோ கால் பண்ணவா? இல்லை வேணாம், நான் வீட்டில் இருக்கேன், அப்பா இருக்காங்க, மாட்டிப்போம். ஏய், இன்னைக்கு நாள் மாட்டிக்க தானே போகிறோம். வீடியோ கால் பண்ணுறேன்டி. எனக்கு இப்போயே ஒன்று பார்க்கணும் போல் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். வேணாம். ஏய், என்னடி நான் எவ்வளோ ஆசையாக கேட்குறேன், வேணான்னு சொல்கிறேன். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு. ஏய், இன்னைக்குன்னா என்ன, நாளைக்குன்னா என்ன? இல்லை தேவம், அப்பா வீட்டில் இருக்காங்க. இப்போ நான் வீடியோ கால் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிப்பேன். அப்பா இல்லாத டைமில் நானே கால் பண்ணுறேன். அப்பானா அவ்வளோ பயமா? பயம்லாம் இல்லை, இருந்தாலும் எதுக்கு இப்படி ஒரு விஷயம் அது அவங்களே கண்டுபிடிச்சி கோவப்படுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அது ரொம்ப சாஃப்டாக நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க ஓகே சொல்லணுன்னா அவங்க அதை அழகாக பார்க்கணும்ல. நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. நம்ம ரிலேஷன்ஷிப்பை அவங்க எதுக்கு அழகாக பார்க்கணும்? அது உனக்கும் எனக்கும் அழகாக இருந்தால் போதாதா? போதாது தேவம், அது எல்லாருக்குமே பிடிச்சதாக இருக்கணும். விளங்கிரும். என்ன தேவம்? ஒன்றும் இல்லை, அப்போ இப்போ வீடியோ கால் வரமாட்டேன் அப்படி தானே? தேவம், எனக்கு உன் கூட பார்க் போகணும் போல் இருக்குது. என்னை ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போறியா? பார்க்குக்கா? பார்க் போகிறதுக்கு நீ குழந்தையாடி? நான் குழந்தை இல்லை தான், ஆனால் எனக்கு பார்க் போகணும் போல் இருக்குது. அதுவும் கூட போகணும் போல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்? மார்னிங் ரெடி ஆகிடு, நான் கூப்பிட்டு போகிறேன்.
தேவங்க நிஜமாவா? நிஜமா. எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பேன்னு சொல்லு, நான் உன்னை இன்றைக்கி எங்கே விட்டனோ அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். தேவம் நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தானே சொல்கிறேன். பார்க் போகணும் என்ன குழந்தையான்னு கேட்டேன். ஆமாம், நீ குழந்தை தானே. என் குழந்தை எதையாவது ஆசையாக கேட்டாலோ அடம் பிடிச்சி கேட்டாலோ அதை ஃபர்ஸ்ட் அவளுக்காக நான் தானே பண்ணணும். தேவம் நீ ரொம்ப அழகாக பேசுகிற. ஆமாம், இவ்வளோ அழகான பொண்ணை கரெக்ட் பண்ணணுன்னா அழகாக பேசணும்ல. நான் தான் உனக்கு ஆல்ரெடி கரெக்ட் ஆகிட்டேனே. கரெக்ட் ஆகிட்ட தான் விட்டு போயிட்டேனா? தேவம் என்ன பேசுகிறேன்? நான் எதுக்கு ஒன்று விட்டு போக போகிறேன்? மேபி என்னை பற்றி தான் தெரிஞ்சு, ஓ இவன் இப்படிப்பட்ட பையனா அப்படின்னு நினச்சி என்னை விட்டு போயிட்டேன்னா? இப்படிலாம் பேசாத தேவம். எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை எந்த நிலைமையிலும் என் கூட இருப்பேன்னு. நான் உன் கூடவே தான் இருப்பேன், ஆனால் நீ என் கூடவே இருப்பியா? தேவம் நான் கட் பண்ணுறேன். எனக்கு தூக்கம் வருது. ஏய் கோச்சிட்டியா? இல்லை, எனக்கு நிஜமாகவே தூக்கம் வருது. நான் கட் பண்ணுறேன் தேவம். பாய். ஏய் என்னடி கோவமா? கோவம்லாம் இல்லை. நிஜமாகவே கோவம் இல்லையா? நிஜமாகவே கோவம் இல்லை. தேங்க்ஸ் டி. எதுக்கு? என் மேலே கோவப்படுறதுக்கு? கோவப்படுறதுல யாரோ தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன், இந்த கோவம் நீ என்னோடதுடா, எனக்கு மட்டும் தான்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நான் உன்னோடது தான், உனக்கு மட்டும்தான். நாளைக்கு மார்னிங் 11:30க்கு பார்க் போவோமா? ஷோர். ஓகே தேவம், நீ தூங்கு, நான் மார்னிங் கால் பண்ணுறேன். தூக்கம் வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போமா? மார்னிங் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன். உன் பக்கத்தில் உட்காந்து உன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ஒரு ஷோல்டரில் சாஞ்சிட்டு. இப்போ கட் பண்ணவா? வேணாம் தேவம், கொஞ்சம் நேரம் மட்டும். நீ எதுவும் பேசலனாலும் பரவாயில்ல, அப்படியே லைனில் இரு. நீ மூச்சு விடுற சவுண்ட் அதை மட்டும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம். தேவம் சின்ன நேரம் பேசுகிறேன். நீ இதுவரை எத்தனை பொண்ணடா கரெக்ட் பண்ணியிருக்க? இவ்வளோ பேசுகிற? நீ தான் ஃபர்ஸ்ட், நீ மட்டும்தான். ஃபுல் லைஃப்க்கும் நீ ஒருத்தி போதும். ஆனால் பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இதே டைலாக இன்னும் எத்தனை பொண்ணு கிட்ட சொல்லி வச்சுருக்கேன்? இது டயலாக் இல்லை. எனக்கு இதெல்லாம் நான் என்கிட்ட சொன்னதில்லை. எனக்கான ஒருத்தி வருவான்னு நான் நினச்சதே இல்லை. இப்போ நீ இருக்க, இந்த ஊரில் சொல்லும்போது எனக்கே புதுசாக தான் இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் வேறு யார்கிட்ட சொல்வேன்? தேவம், ஐ லவ் யூ. கேட்கவே அப்படி இருக்கு. லவ் யூ. காலை கட் பண்ணவா? வேணாம் தேவம். சரி ஓகே, மார்னிங் 11:30க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் வந்துடுறேன். தேவம் கரெக்டாக 11:30க்கு வா. 1 hour முன்னாடி வரேன்னு அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காத. சரி ஓகே. ஓகே தேவம், பாய். பாய். நெக்ஸ்ட் டே தேவன் வயனை பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தோம். வயனும் தேவனோட காரில் ஏறினான். தேவம் வெளிச்சமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். தெரியட்டும், அதனால என்ன? தேவம் என்ன பண்ணுற தேவம், சீக்கிரம் போ. எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சாடி. தரேன் ஃபர்ஸ்ட் நீ போ. தேவன் வயனை கூட்டிகிட்டு பார்க் போனோம். பார்க்கில் ஒரு மரத்துக்கு கீழே வயன் போய் உட்காந்தா. தேவம் இங்கே வா. தரையில் உட்காந்துருக்க, அங்கே பெஞ்சில் இருக்குடி, அங்கே போய் உட்காரலாம். எனக்கு இங்கே உட்கார ரொம்ப பிடிக்கும் தேவம், இங்கே வா. மண்ணில் அடி உட்காருவாங்க, ப்ளீஸ் தேவம் உட்காரு அப்படின்னு வயன் தேவன் கையை பிடிச்சி இழுத்து உட்காரச்சான். தேவன் கூட ஆமாம் ஹோல்ட் பண்ணி அவன் ஷோல்டரில் சாஞ்சு வயன் சும்மா உட்காந்துட்டு இருந்தான். இங்கே வந்து இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க தான் வந்தியா? தேவம் நான் இப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், அப்போல்லாம் எனக்கு இங்கே வந்து இப்படி சும்மா உட்காந்துட்ருக்க ரொம்ப பிடிக்கும். நான் எப்போயும் தனியாக தான் வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட வந்திருக்கேன். இது ஃபீல் செம்மையாக இருக்குது தேவம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கில் என்னடி இருக்குது தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும். சம்டைம்ஸ் நம்ம தனியாக இருக்கோன்னு தோணும்போது நமக்காகன்னு ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும்ல. எனக்கு இந்த பார்க்கில் இந்த மரத்துக்கு இருக்கும்போதெல்லாம் தோணியிருக்கு. இப்போது நீ கூட இருக்க, எனக்கான அந்த ஒருத்தராக இப்போ நீ என் கூட இருக்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேவம். தேவன் என்னோடய ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, இனிமேல் உன் லைஃப்பில் தனியான்றதே கிடையாது, நான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு இப்படி தான் சொல்லுவான்.
தேவம் நிஜமடி அவள் அப்படி தான் சொல்லுவான். அவள் அப்படி சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். தேவம் உனக்கு ஃப்ரெண்டுன்னு ரொம்ப பிடிக்குமா? என்னை விட அவனுக்கு தான் நான் அவ்வளோ பிடிக்கும். நான் தான் அவன் உலகம், நான் தான் அவன் லைஃப்னு சொல்லுவோம். அப்போது என்ன மாதிரியே ஒருத்தர் உன் லைஃப்பில் ஏற்கனவே இருக்காங்க. ம் ம் ஏடா ஆமான்னு சொல்கிறேன். ஒரு பேச்சுக்காவது இல்லை நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லுவேன்னு நினச்சேன். அவன் தான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே. நீயும் என் ஃபர்ஸ்ட் தான். ம் அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட்டா? எனக்கு அவன் தாண்டி ஃபர்ஸ்ட். நீ கோச்சிக்கிட்டாலும் எனக்கு அவன் தான் ஃபர்ஸ்ட். ம் எனக்கு கோவலாம் இல்லை, ஹாப்பி தான். அவன் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னான். ஒரு நாள் உனக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ம் ம் அவங்க என்னோடய ஃபிங்கர்ஸ்லாம் அவன் ஃபிங்கர் வச்சு அப்படி இன்டர்லாக் பண்ணான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேவ் உன் ஃபேமிலி பற்றி சொல்லவே மாட்டேன். உன் ஃபேமிலி பற்றி ஏதாச்சும் சொல்லு. ஃபேமிலி பற்றிலாம் அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கெஸ் தெரியா? என்னடா சார் இன்னும் அது கேட்கவே இல்லைன்னு நினச்சேன். அப்போ எனக்கு அது வேணும்னு உனக்கு தெரியும். இருந்தே நான் அலைய விடணும்னு நினைக்கிறேன்ல? அலைய விடணும்லாம் நினைக்கல. நீ எப்போ கேட்பேன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் கேட்காமே உனக்கு கொடுக்கணும்னு தோணுதா? தோணல. அப்படி போவேன் ஒன்று. ஒரு நிமிஷம் நானே தரேன். ஒரு நிமிஷம் நானே தரேன். எதுக்கடி ஒரு நிமிஷம்? நீ ஸ்டார்ட் பண்ணனா ஒரு வேகத்தில் என்னை போட்டு கடிக்கிற தெரியுமா? அப்படியே பிளட்டெல்லாம் கிளாட் ஆயிடுது. அதே நான் ஸ்டார்ட் பண்ணனா அப்படியே நீ ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக கொண்டு போகிற. இப்போ எனக்கு சாஃப்டாக தான் வேணும். ஸோ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ சாஃப்டாலாம் வேணாம். எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குடி. நோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு போதும். என்னடி? தேவங்க என்ன ரொம்ப ஹாஷாக டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு செகண்ட் அவன் கிஸ் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நின்னான். ஒயின் மட்டும் தேவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா. என்னாச்சு தேவம்? ஒரு நிமிஷம் விடு. என்னாச்சு தேவம்? ஒன் செக். தேவங்க ஒயினை சாஃப்டாக மூவ் பண்ணிவிட்டு அவன் பேண்ட்டோட பேக் சைடில் இருந்து ஒரு கன் எடுத்தான். கன் தேவங்க ஒயினை அவன் பின்னாடி கொண்டு வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பேரை ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். என்ன பண்ணுறது? அந்த பார்க்கில் கன் சவுண்ட் கேட்டு எல்லோரும் அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பித்தாங்க. ஒயின் பயங்கரமாக பயந்து எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். தேவங்க அவன் ஒரு கையால் ஒயினோட ஒரு ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அவன் பெசாட்டு பார்க்குறவங்களெல்லாம் சுட்டுக்கிட்டு இருந்தான். தேவம் என்ன பண்ணிட்டு இருக்க தேவம்? யார் இவங்கெல்லாம்? அப்போ தேவங்களோட கார்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சார் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பி சேஃப். தேவங்க அங்கேருந்து வேகமாக ஒயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தோம். தேவங்களோட காரில் ஒயினை ஏற்றிட்டு காரை வேகமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆனோம். தேவம் என்ன பண்ணிட்டு இருக்க தேவம்? எதுக்காக நீ ஷூட் பண்ணுற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க தேவம்? ஏன் தேவம் இவ்வளோ க்ரூவலாக பிஹேவ் பண்ணுற? ஒருத்தர் ஷூட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ்லாம் உனக்கு யார் கொடுத்தா? ஃபர்ஸ்ட் யார் அவங்களாம்? அந்த பாடி கார்ட்ஸ்லாம் யார்? அவங்க எதுக்கு ஒன்றா சேவ் பண்ணுறாங்க தேவம்? உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் தேவம்? தேவம் ஒயின் கேட்குற எதுக்குமே பதில் சொல்லாமல் ரொம்ப கோபமாக ஃபேஸ் வச்சுட்டு வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம். தேவம் நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் தேவம். இப்போன்னு இல்லை, இதுவரை நான் கேட்குற எதுக்குமே நீ பதில் சொல்ல மாட்டேன் தேவம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவம். என் கண்ணு முன்னாடி அப்படி ஷூட் பண்ணுறேன். எவ்வளோ ரத்தம் தெரியுமா தேவம்? ஒயின் நான் இப்போ எது சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் ஃபர்ஸ்ட் உன்னை வீட்டு பக்கத்தில் ட்ராப் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்லாம் என்னென்னு பார்த்துட்டு நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன். தேவம் நான் உங்ககிட்ட கேட்குற எதுக்குமே பதில் சொல்ல மாட்டியா? ஒயின் இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கான டைம் இல்லடி. கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்கோ தேவம். எனக்கு கொஞ்சம் கூட புரியலை தேவம். எதை நான் புரிஞ்சுக்க? இல்லை எனக்கு கொஞ்சமாவது நீ புரிய வை தேவம். ஒயன் ப்ளீஸ், இதுக்கான டைம் இல்லைன்னு சொல்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதன்னு சொல்கிறேன். இப்போ நான் எதுவும் சொன்னாலும் உனக்கு புரியாது ஒயன். நான் ஒன்றும் குழந்தை இல்லை தேவம். நீ சொல்கிறது எனக்கு புரியும். எனக்கு 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 ரொம்ப பயமாக இருக்குது தேவம். என்ன பண்ணிகிட்ருக்க தேவம்? நீ உன்னை போலீஸ் தேடுறாங்க, உனக்கு ஏதோ ப்ராப்ளம், நீ ஏதோ ப்ராப்ளமில் இருக்குன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ அத்தனை பேரை அப்படி சுடுற. அவ்வளோ ரத்தம் தேவம்.
நீ மனுஷனா வேறு எதுவுமா? தேவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணான். ஏய் என்னடி உன் பிரச்சனை? நான் சுடலைன்னா என்ன சுட்டுருப்பாங்க தெரியும்ல. ஃபர்ஸ்ட் எதுக்கு தேவங்க அவங்க ஒன்று சுட வந்தாங்க? அவங்க பார்க்க போலீஸ் மாதிரி கூட இல்லை தேவம். அவங்களாம் ஒரு மாஃபியா கேங். வாட்? மாஃபியா கேங்கா? ம் அவங்க எதுக்கு ஒன்று? பிகாஸ் இதில் நாங்கள் தான் ஃபர்ஸ்டில் இருக்கோம். அந்த பொறாமையில் தான் சன்னியை முடிச்சவனுங்க கண்ட நேரத்தில் வந்து. தேவம் என்ன பேசுகிற தேவம்? நீங்கள் தான் ஃபர்ஸ்டில் இருக்கீங்கன்னா அப்படின்னா? தேவங்க என் பக்கம் திரும்பி என்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி, ஓகே இது இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டிய சரியான டைமான்னு கூட எனக்கு தெரில, உங்ககிட்ட சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரில. பட் நான் ஒரு மாஃபியா. என்னை சுற்றி எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக என்னோடய ப்ராப்ளம் எதுவும் உங்ககிட்ட வராமல் பார்த்துப்பேன். ம் தேவம் நீ 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 மாஃபியாவா? ஒயனோட கை ஷிவராக ஆரம்பிச்சிது. தேவன் ஒயனோட ஹேண்ட்ஸை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணான். ஒயன் தேவனோட கையிலேருந்து அவள் கையை மெதுவாக எடுத்தா. ஏய் ஒயன் பயப்படுறியா? தேவம் என்ன வீட்டில் விட்டுருங்க தேவம் ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் ஜி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணாதா. கண்டிப்பாக இந்த பிரச்சனை எதுவும் ஒன்று பாதிக்காது ஒயன் ப்ளீஸ். மூஞ்சி இப்படி வச்சுக்காதடி, எனக்கு பயமாக இருக்குது. தேவம் என்ன வீட்டில் விட்டுருங்க தேவம் ப்ளீஸ். பயமாக இருக்கா? ஒயன் எதுவுமே பேசாமல் ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. ஏய் உங்ககிட்ட தாண்டி பேசுகிறேன், ஏதாவது பேசு, எனக்கு பயமாக இருக்குடி. கோவம்னா திட்டடி. இப்படி எதுவும் பேசாமல் உட்காந்தா என்ன அர்த்தம்? ஒயன் சின்ன ஒயன். தேவன் என்னோட ஃபேஸ் கிட்ட வந்து, ஏய் என்னடி தேவம் நான் உன்னோட இந்த ஃபேஸை பார்த்ததே இல்லை தேவம். எனக்கு தெரிஞ்ச தேவங்களாம் ரொம்ப க்யூட், ரொம்ப ஸ்வீட், அவன் ரொம்ப பியூர். ஆனால் நீ ஏய் ஒன்று பார். ஏ ஒயின் என்னடி? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவம். என்ன வீட்டில் விட்டுரு தேவம். சரி நீ ரொம்ப பயந்துருக்க, நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். ம் ம் தேவன் ஒயனோட வீட்டுக்கிட்ட போய் வண்டியை ஸ்டாப் பண்ணான். ஏய் உன் ஏரியா வந்துருச்சு. ஓகே தேவன் என்னோட கையை பிடிச்சிட்டு, என்னடி அவ்வளோதானா? எதுவுமே பேசாமல் போகிறோம். நான் போகிறேன் தேவம். ஏய் போகிறேன் என்ன அர்த்தம்? ஒரு லவ் யூ சொல்லு, இல்லை நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லு. எதுவுமே சொல்லாமல் போகிறேன்றா? தேவம் கத்தாத தேவம், பயமாக இருக்கு. சரி ஓகே ஒரு கிஸ் பண்ணிட்டு போகலாம்ல? தேவம் நீ என்ன பேசுகிற? என் கண்ணு முன்னாடி எத்தனை பேரை ஷூட் பண்ண தேவம். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது தேவம். நீ ரொம்ப கேஷுவலாக கிஸ் பண்ணுறியான்னு கேட்குற. ஏய் இதெல்லாம் என் லைஃப்பில் தினம் இருக்க தாண்டி. ஆனால் நீ ரொம்ப ஸ்பெஷல்டி எனக்கு. அப்படியே நீ விட்டு போகிறேன் தேவம், கைவிடு. நான் போகிறேன்னு சொல்லாதவன். பயமாக இருக்குது தேவம், நான் போகிறேன். கிஸ் பண்ண மாட்டியா? ம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட கேட்குறதுலாம் வேஸ்ட். ஏய் கிஸ் பண்ணடி. ஏய் ஒயனோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. ஒயனோட கண்ணி தேவோட சீக்கெலாம் பட்டுச்சு. எதுக்கு ஒயன் அழுற? ஏன் கிஸ் பண்ண மாட்டேன்? தேவம் என்ன விட்டு போதும் தேவம். எது போதும்? போதும் கிஸ் போதுமா இல்லை நானே